போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இவர்களைப் போல் பிரபலங்கள் பலர் போதைப்பொருள் வழக்கில் சிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியானது. அந்த வகையில் வழக்குகளில் சிக்கி தலைப்பு செய்தியாக மாறிய தமிழ் நடிகர்கள் யார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஸ்டார் நடிகராக வலம் வரும் அருண் விஜய் 2016இல் மது அருந்திவிட்டு கார் ஓட்டிச் சென்று விபத்து ஏற்படுத்தினார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மது அருந்தி வாகனம் இயக்கியதால் இவர் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. 2017இல் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கட்டுமான ஊழியரை சந்தானம் தாக்கியதாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க சந்தானம் தலைமறைவாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. மன்சூர் அலிகான் பெண்களை தவறாக பேசியதற்கு இவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அதேபோல நடிகை த்ரிஷாவை இவர் மோசமாக பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. அதற்கு மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டார். பழம்பெரும் நடிகர் ராதா ரவி நடிகைகளை தவறாக பேசியதற்கும் சக ஆர்டிஸ்டுகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் படங்களில் வாய்ப்பு கொடுப்பதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்துள்ளார். அதேபோல கடன் வாங்கி கொண்டு ஏமாற்றியதாகவும் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். பீப் சாங் மூலம் பெரும் சர்ச்சைக்குள் சிக்கினார் சிம்பு. பெண்களை இழிவாக பேசும்படியான பாடலை பாடி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதனால் இவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு நடிகர் ஷாம் ஆன்லைன் சூதாட்ட வழக்கில் சிக்கி காவல்துறை அதிகாரிகளால் விசாரணை செய்யப்பட்டார்.